தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பூந்தமல்லி தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ பிரகாசம் அவர்கள் பூந்தமல்லியில் கண்டோன்மெண்ட் 20 வார்டு மக்களை சந்தித்து நன்றியினை தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக ரைட்டர் தெரு குடியிருப்பு நலசங்க சார்பாக மக்களை சந்தித்து நன்றியினை தெரிவித்தார். வெற்றி பெற்ற எம்எல்ஏ அவர்களுக்கு சங்கத் தலைவர் ரமேஷ் பாபு மக்கள் முன்னிலையில் வெற்றியை கொண்டாடும் வகையில் எம்எல்ஏ பிரகாசம் அவர்களுக்கு சால்வை அணிவித்தார். அப்போது மக்கள் தங்கள் பகுதியில் அடிக்கடி திருட்டுகள் நடைபெறுவதாகவும் தங்கள் பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து தரும்படியும் மாடுகள் அதிகம் வளர்க்கப்படுவதனால் சாலைகளிலே கட்டப்பட்டு வளர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் தாங்கள் முயற்சி செய்து எங்களுக்கு ஒரு பகுதியை மாடு வளர்ப்பதற்கு ஒதுக்கி தரும்படியாகவும் எம்எல்ஏ பிரகாஷிடம் கோரிக்கை வைத்தனர். தங்கள் பகுதியில் நிறை குறைகளை கேட்டறிந்த எம்எல்ஏ அவர்கள் உடனடி தீர்வு காணப்படும் என்றும் மக்களுக்கு வாக்குறுதியளித்தார். இந்த ரைட்டு பற்றி கல்லணனுக்கும் இங்க இருக்கிற அதிகம் நிறைய அவன் அப்பா போலீஸாருக்கு நிறைய தலைவர் நிறைய தெரியும். ஏன்னா இங்க இருக்கிற சூழ்நிலை வந்து மாட்டு பிரச்சனை அதிகமா இருந்தது. பிரச்சனை எப்படி தீர்க்க போறாருன்னு மேலதான் முடிவெடுக்கணும். 2 எம்எல்ஏ பார்த்தாச்சு, 3 எம்எல்ஏ பார்த்தாச்சு. நம்ம எம்எல்ஏ எப்படி இருந்தாலும் கண்டிப்பா முடிவு. ஏன்னா இளம் தளபதி இன்னும் நம்ம தளபதி, அதனால அவங்களுக்கு கண்டிப்பான முடிவு எடுக்கணும். அதே மாதிரி இங்க கண்டோன்மெண்ட் இஷ்யூ வந்து ஜீரோ வேல்யூ ஆகிட்டாங்க. இது முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இந்த பட்டாவை வந்து ஆன்லைன் பட்டாவை மாற்றுறதுக்காக ஆனா கடந்த சட்டமன்றத்துல கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தவறா பேசிட்டு கலெக்டர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ரீஷாவை ஜீரோ வேல்யூ ஆக்கி விட்டாரு. இப்ப யாராவது ஒரு டாக்குமெண்ட் பேங்க் லோனுக்கு போனோமோ ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி போனோம்னா அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியல, பட்டாவும் மாற முடியல. இப்ப டோட்டலாவே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா வந்து ஒரு 50 ஏக்கருக்கு மேல சாப்பாடு இருக்கு உட்பட. இந்த பிரச்சனை நீங்க கண்டிப்பா சட்டமன்றத்தில் பேசி இங்க இருக்கிற 1000 சர்வே நம்பர் டோட்டலாவே ஃபுல்லாவே பிளாக் ஆயிட்டு, அதனால பாவம் வாழ்வாதாரம் நிறைய பேர் காத்திருக்காங்க. ஏன்னா ஹார்ட் ஆபரேஷன் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்து போறாங்க. இன்னைக்கு பேங்க் இல்லாம இருக்கு. இங்க இருக்கிற எல்லா வீடுமே சும்மா ஜீரோ மாதிரி தான் இருக்கே தவிர யாருமே இருக்காங்க. அதை வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தலையாக கடமையா இருக்குன்னு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னு சட்டமன்றத்தில் பேசி ஜீரோ வேல்யூ வாங்கணும். ரீஸ்டிங்க தொடர்ந்து நடைபெறதுக்கு உண்டான வேலையை நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சட்டமன்ற கூட்டத்திலேயே இந்த தகவலை நீங்க பேசணும்னா ஏன்னா இது வந்து இந்த ஒரு தெரு பிரச்சனை மட்டும் இல்ல, ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் ஆரம்பிச்சு காட்டு பார்க்க வரையும் அந்த சைடு 17ஆம் வார்டு ஃபுல்லாவே அந்த பிரச்சனை கொஞ்சம் பேசுங்க. அதே மாதிரி வாணியத்துல வந்து ரெவன்யூ வந்து சின்னமங்கலத்துல இருக்குங்க. அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் பண்ணி அதே மாதிரி அந்த ரெவன்யூ மாற்றி கொடுத்து நீங்க வந்து பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நீங்க இருக்குது. பாரதி தம்பி அமீன்லாம் இருக்காங்க, எல்லாருமே பார்த்துக்கணும்.